இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையில வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த சனிக்கிழமை விதமாக நாம் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு அருளின இந்த பெரிய கிருபைக்காக, இந்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். எனக்கும் இந்த வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்கப்படுகிறபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன். உங்களோடு கூட இணைந்து இந்த வேத பகுதிகளை மீண்டும் தியானிக்க தேவன் எனக்கு கொடுக்கிற இந்த பெரிய கிருபைக்காய் நான் அவரை துதிக்கிறேன். நாம் அடிக்கடி சொல்லுகிறபடி இந்த மிக உன்னதமான இந்த புஸ்தகம், வேதாகமத்திலே எல்லா புஸ்தகங்களும் மிகவும் உன்னதமானதுதான், சிறந்ததுதான், தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் நாம் அடிக்கடி பார்த்து வருகிறபடி ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் முழு வேதாகமத்தை புரிந்து கொண்டதற்கு அர்த்தம் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முழு வேதாகமும் ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறது. முழு வேதாகமும் ஒரே காரியத்தை தான் சொல்லுகிறது. எதை சொல்லுகிறது? தேவனாகிய கர்த்தருடைய படைப்பு, மீட்பு, இந்த ரெண்டு காரியத்தையும், தேவனாகிய கர்த்தருடைய படைப்பையும் அவர் பாவத்திலே வீழ்ந்த மனிதனை மீட்கிற அவருடைய திட்டமும் அவருடைய செயலும், இதுதான் இந்த முழு வேதாகமும். இதை இன்னொரு விதத்திலே சொல்வோமானால் இதுதான் சுவிசேஷம். ஸோ காட்ஸ் கிரியேட்டிவ் அல்லது கிரியேஷன் ஹிஸ்டரி அண்ட் ரிடெம்ப்டிவ் ஹிஸ்டரி. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஒழுங்காக படைத்தார். பாவத்து நிமித்தமாக எல்லாம் அலங்கோலமாக வீழ்ச்சி அடைந்தது. அது நித்திய சாபத்திற்குள்ளானது. அதை மீட்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வாக்கு பண்ணி அவரை ஏற்ற வேளையிலே அனுப்பி, அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாகவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது நிமித்தமாக அவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார் என்கிற செய்தி தான் இந்த ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் அந்த அல்டிமேட்டாக கவர் ஆகிற அல்லது ஆணிவேர் போன்று வருகிற செய்தி, அல்லது முழுமையாக இதுதான் வேதாகமம், இதுதான் அந்த செய்தி, நற்செய்தி. ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அங்கும் இங்கும் சென்று கொண்டு வருவது போல இருக்கும். ஆனால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கும் போது ஓகோ, எல்லாம் தெளிவாக நமக்கு இந்த முழு வேதாகமத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அது உதவி செய்யும் என்று அந்த தேவ மனிதன் சொல்கிறார். ஸோ இவ்வளவு பெரிய, இவ்வளவு ஒரு உன்னதமான, இவ்வளவு உயரிய, இவ்வளவு பிரஷஸான, விலையேற பெற்ற ஒரு புஸ்தகத்தை தியானிக்க, வரிசை கிரமமாக கற்றுக்கொள்ள நாம் எந்த விதத்திலும் தகுதியுடையவர்கள் அல்ல. அதுலேயும் அதை நடத்துவதற்கு என்னிலே எந்த தகுதியும் இல்லை. இந்த மாலை வேளையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் தாமே, அந்த திருத்துவ தேவத்துவத்தின் மூன்றாம் நபர், அந்த தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யாத பட்சத்திலே ஒரு ப்ராக்ரஸும் நம்ம பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகையினாலே தொடர்ந்து ஜெபத்தோடு காணப்படுவோம். தம்பி அந்த வாசித்த அந்த ஜெபத்தை போல பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக, அப்படிப்பட்ட ஜெப சிந்தையோடு கூட ஒவ்வொருவரும் காணப்படுவோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிற அந்த ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிற அந்த பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ரோமர் 2வது அதிகாரம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு முன்பதாக இருக்கிற வேத பகுதி 25வது வசனம் தொடங்கி 29வது வசனம் வரையிலும், 25 முதல் 29 வரை உள்ள வேத பகுதி. ஸோ இத கான்டெக்ஸ்ட்ல நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலே இந்த வேத பகுதி அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி கொண்டு வர விரும்புகிறேன். ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து இந்த வேத பகுதி, இந்த முழுமையான வேத பகுதி, அதாவது 1வது அதிகாரத்திலே பெரும்பாலான பகுதி, 2வது அதிகாரம் முழுமையும், 3வது அதிகாரத்தின் ஒரு பகுதி, இது அனைத்தும் எந்த ஒரு குறிப்பின் கீழே அடங்கி இருக்கிறது என்றால் மனிதனுடைய முழுமையான சீர்குலைவு அல்லது சீரழிவு, டோட்டல் டிப்ராவிட்டி ஆஃப் மேன். மனிதன் எவ்வளவு நிர்பாக்கியம் உள்ளவனாக, அவன் ரட்சிக்கும் காரியத்திலே, தேவன் அவனை ரட்சிக்கிற காரியத்திலே அல்லது ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்திலே, ரட்சிக்கப்படுகிற அந்த காரியத்திலே மனிதன் எந்தவித முன்னேற்றமும் அடைய முடியாதபடி அல்லது எந்த ஒரு தீர்மானமும் அவன் எடுக்க முடியாதபடிக்கு அவன் முழுமையாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலைமையை எப்படி அடைகிறான்? அந்த நிலைமை எவ்வளவு அகோரமானது, அந்த நிலைமை எவ்வளவு நிர்பாக்கியமானது, அந்த நிலைமை எவ்வளவு சீரழிந்த நிலைமை என்கிறதை மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட சித்தரிக்கிறது தான் இந்த பெரும் பகுதியிலே அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையானவர்களே, இந்த காரியமும் நமக்கு தெரியும். இவ்வளவு 3 அதிகாரங்களிலே, இந்த 11 அதிகாரங்களிலே சுவிசேஷத்தை எழுதுகிறவர் நாம் அறிந்திருக்கிறோம். 12வது அதிகாரம் முதல் 16வது அதிகாரம் வரையிலும் மிகவும் நடைமுறையான அநேக ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆக 1வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம், 11 அதிகாரங்களிலே மிகவும் ரத்தின சுருக்கமாக இந்த முழு நற்செய்தியை, சுவிசேஷத்தை எழுதுகிற, அல்லது சுவிசேஷம் என்று சொல்வதை காட்டிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனென்றால் இத பிற்பகுதி 4வது அதிகாரம் தொடங்கியே அல்லது 4வது அதிகாரத்திலிருந்தே சாங்டிபிகேஷன் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல் என்கிற காரியத்தையும் மிக அதிகமாக எழுதுகிறார். சோ அதுவும் சேர்ந்ததுதான் சுவிசேஷம், அதுவும் சேர்ந்ததுதான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதி கொடுக்கிற அந்த சுவிசேஷம். என்ன தெரிந்து கொள்கிறோம்? சுவிசேஷத்தினுடைய பெரும் பகுதி பரிசுத்தமாக்கப்படுதலும் இருக்கிறது, அல்லது நாம் மறுபடியும் பிறந்ததிலிருந்து மரிக்கும் வரை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமே, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன என்பதையும் புரிந்து கொள்வது. ஒரு விதத்திலே சுவிசேஷத்தை நாம் புரிந்து கொள்வது. இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் தான் சுவிசேஷத்தினுடைய மிக துல்லியமான விளக்கம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ஒரு பூரணமான, ஒரு முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒருவன் மறுபடியும் பிறந்ததிலிருந்து அவன் சாகும் வரையிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே தான் நாம் புரிந்து கொள்கிறோம். சோ அந்த சுவிசேஷத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வருகிறோம். சோ இந்த சுவிசேஷத்திலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த புஸ்தகத்திலே கிட்டத்தட்ட 3 முழு அதிகாரங்கள் இந்த டோட்டல் டிப்ராவிட்டி அல்லது மனிதனுடைய இந்த மகா பயங்கரமான சீரழிவு என்கிற அந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அதை மிகவும் நேர்த்தியாக வெவ்வேறு கோணங்களிலிருந்து கொண்டு வருகிறதை பார்க்கும்போது நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? அருமையானவர்களே, நாம் சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அல்லது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டுமானால், என்னுடைய அந்த அவல நிலைமையை, மனிதனுடைய முழுமையான சீரழிவை, என்னுடைய சீரழிவை நான் மிகவும் துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அநேக வேளைகளிலே நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நாம எப்போதாயிலும் தான் நாம் பாவம் செய்கிறோம்.
ஒரு நாளிலே ஒருவேளை பாவம் எப்பயாவது செய்யலாம், அல்லது செய்யாம கூட நான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அநேகருடைய அடி மனதிலே அல்லது பின் மனதிலே எங்கோவோ தொக்கி நிற்கிறது ஒரு காரியம். ஒரு வாரத்திலே வாரந்தோறும் ஒரு சில ஆராதனைகளிலே வாரந்தோறும் அந்த பாவ அறிக்கை செய்கிற காரியத்தை வைத்திருக்கிறார்கள். அது மிக மிக நல்லதுதான். சோ அப்பொழுது அந்த வாரத்திலே நான் செய்த பாவங்கள் என்று தேடி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பது போல, ஒருவேளை யாரையாகிலும் அடித்து விட்டால் அல்லது யாரையாகிலும் கொலை செய்து விட்டால் அல்லது அல்லது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவங்கள் அல்லது யாரையாகிலும் நான் இந்த வாரத்திலே ஏமாற்றி விட்டால் அல்லது இப்படி மிகவும் தெள்ள தெளிவாக தெரிகிற ஏதாகிலும் பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில இந்த வாரத்திலே நடந்திருக்கிறதா என்பதை தேடி பார்ப்பது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை குறித்து எவ்வளவு பாவிகள் என்று நினைக்கிறோமோ அதை காட்டிலும் மிக மிக அதிகமான பாவிகள் என்று பால் வாஷர் அடிக்கடி சொல்லுகிற காரியத்தையும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கே நான் அதையும் சொல்ல விரும்புகிறேன். நான் 1 மணி நேரம் பிரசங்கம் செய்யும் போது அல்லது 1.5 மணி நேரம் என்னுடைய அந்த RLTC கிளாஸோ MPTCல ஏதோ கிளாஸ் நடத்தினதுக்கு பிறகு அந்த 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் பேசின காரியத்தை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள், அநேக வார்த்தைகள் பெருமையின் அடிப்படையிலே அல்லது என்னுடைய இருதயத்தின் பெருமையிலிருந்து வந்திருக்கிறது என்பதை தெளிவாக நான் கண்டுகொள்ள முடியும். சீ என்று என்னை நான் வெறுக்கிற அளவுக்கு, என்னை வெறுக்கிற அளவுக்கு பாவம் என்னிலே ஒட்டி கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நான் பார்க்கும்போது பரிசுத்த செயின்ட் அகஸ்டின் சொல்லுகிற அந்த காரியம், அந்த கொட்டேஷன் அப்படியே எனக்கு சொல்ல இப்போது முடியாது, ஏன்னா நான் இது பிளான் பண்ணல. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் செய்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களிலும், அதாவது நான் நம்முடைய பாஷையிலே சொல்லுகிறேன், அவர் சொல்லுகிறது, நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும், அப்படி சொல்லலாம், நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும், நாம் ஊழியம் என்று செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், அது பிரசங்கமோ பாடலோ ஆராதனையோ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதோ எல்லாவற்றிலேயும் பாவம் கலந்திருக்கிறது, எல்லாமே பாவமான காரியம் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இந்த பால் வாஷர் சொன்ன காரியத்தை, நாம் நம்மை குறித்து எவ்வளவு பாவிகள் என்று நினைக்கிறோமோ அதை காட்டிலும் மிக அதிகமான பாவிகளாக அருமையானவர்களே நாம இருக்கிறோம் என்கிற காரியம். சோ ஆகையினாலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அப்படி நாம் நம்மை சரியாக துல்லியமாக அறிந்து கொண்டால்தான், நான் எவ்வளவு பெரிய பாவி, எனக்கு எவ்வளவு பெரிய ரட்சகர் இருக்கிறார். I am a great sinner and I have a great savior. எனக்கு என்னுடைய பாவம் அவ்வளவு பெரிதென்று ரியாலிட்டியை எக்ஸாஜரேட்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். உண்மையான என்னுடைய அந்த பாவத்தினுடைய நிலைமையை, நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை நான் சரியாக அறிந்து கொள்வேனே, ஆனால் நான் எவ்வளவு பெரிய ரட்சகரை பெற்றிருக்கிறேன், அவர் எனக்காக சிலுவையிலே செய்த அந்த காரியம், செய்து முடித்த அந்த காரியம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம அப்போதுதான் அருமையானவர்களே நாம் தெளிவாக ரியலைஸ் பண்ண முடியும். அந்த வாஸ்தவத்தை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். சோ நம்ம இவ்வளவு அதிகமான ஒரு போர்ஷனை இதுக்காக அவர் ஒதுக்கி இருக்கிறார் என்கிற குறிப்பிலே நம்ம இந்த காரியங்களை பார்த்தோம். சோ இப்போதும் நாம் அறிந்திருக்கிறபடி 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 18வது வசனம் ஏன் சுவிசேஷம் என்கிற காரியத்திலிருந்து தொடங்குகிறது. ஏன் சுவிசேஷம் என்றால், மனிதன் மேலே, மனு குலத்தின் மேலே தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினை அது வெளிப்பட்டிருக்கிறது. இந்த கோபாக்கினை, இந்த நியாய தீர்ப்பு, இந்த ஆக்கினை தீர்ப்பு, இந்த உக்கிர கோபாக்கினை
மிக மிக கொடிதாக இருக்கிறபடினாலே இது மனிதனாலே தாங்கிக் கொள்ள கூடாத ஒரு காரியமா இருக்கிறபடினாலே நித்தியமாக எரிந்து கொண்டிருந்தாலும் அது தணிக்கப்படாத அந்த கோபம், நித்தியமாக எரிந்து கொண்டிருந்தாலும் தணிக்கப்பட முடியாத அந்த கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினாலேதான் சுவிசேஷம் தேவைப்படுகிறது. இந்த உக்ர கோபாக்கினை ஏன் வெளிப்படுத்தப்படுகிறது, அதனுடைய காரணம் என்ன என்பதைத்தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய அவல நிலைமை, அவனுடைய பாவ நிலைமை என்று 1வது அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே பொதுவாக புறஜாதிகள் அல்லது யூதர் அல்லாதவர்கள் அல்லது யூதரையும் சேர்த்து பொதுவாக எல்லா மனிதரும் எப்படி அந்த பாவத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை 32வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து 2வது அதிகாரத்தினுடைய துவக்கத்திலே ஒரு மாரலி குட் பர்சன், ஒரு நல்ல மனிதன் இது யூதருக்கு இது புறஜாதியாருக்கு சரி அல்லது பாவத்தை மிகவும் அகோரமான முறையிலே வெளிப்படையாக அசுத்தமான பாலியல் சம்பந்தமான காரியம் எல்லாவற்றையும் பார்த்தோம். இவைகளையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட தேவ கோபாக்னே என்று சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று யோசிக்கிற ஒரு நபரை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து, நான் நல்லவன் என்று நினைக்கிற ஒருவன், நீ நல்லவன் அல்ல, நீ நல்லவன் என்று நீ நினைக்கிற நீயே அதை செய்கிறாய், நீயும் அதே போட்ல தான் டிராவல் பண்ற அப்படிங்கிற காரியத்தை தான் 2வது அதிகாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து சொல்லி கொண்டு வருகிறார். அதே காரியத்தை நீ செய்கிறபடினால் அதே நியாய தீர்ப்பு உனக்கு உண்டு என்பதை சொல்லுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு அது சத்தியத்தின்படி இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். தேவனின் பட்சபாதம் இல்லாதபடி அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர் என்பதை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து நியாயப்பிரமாணம் இல்லாதவனும் பாவம் செய்கிறான், நியாயப்பிரமாணம் இல்லாத நிலைமையிலே அவன் ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கிறான். நியாயப்பிரமாணத்தை உடையவனும் நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொண்டே அதை கடைபிடிக்க இயலாதவனாக, கடைபிடிக்கிறேன் என்று அவன் நினைத்தாலும் அவன் பாவம் செய்கிறவனாக, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவனாக இருக்கிறான் என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து கடந்த வாரத்திலே அந்த யூதன் என்று வெளிப்படையாக அப்போஸ்தலனாகிய பவுல் பேச ஆரம்பிக்கிறார். இந்த யூதன் தன்னை குறித்து, தன்னுடைய நேஷனாலிட்டியை குறித்து, தான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நேரடியாக பெற்றிருக்கிறேன், தேவனாகிய கர்த்தருடைய படைத்த கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்ற ஜாதி நான் ஒன்றுதான், நாங்கள் மாத்திரம்தான், இந்த உலகத்திலேயே நாங்கள் மாத்திரம்தான் இந்த நியாயப்பிரமாணத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் என்கிற காரியம் மிக உன்னதமான ஒரு காரியமாக இருந்தாலும், அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிற நீ, அந்த நியாயப்பிரமாணத்திலே போதிக்கப்பட்டிருக்கிற நீ, அந்த நியாயப்பிரமாணத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நீயே களவு செய்யக்கூடாது என்று போதிக்கிற நீயே களவு செய்கிறவனாக இருக்கிறாய். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிற போதிக்கிற நீயே விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறாய். நீ பிறருடைய பொருளை இச்சிக்க கூடாது என்று இச்சியாதிருப்பாயாக என்கிற தேவ கட்டளையாக பிரசங்கிக்கிற நீ தானே விக்கிரகங்களை எப்படி கொள்ளையிடுகிறாய் என்று அவர் மிக மிக தெளிவாக நீ செய்கிற காரியத்தை, அதாவது நீ போதிக்கிற நீயே பாவியாகத்தான் இருக்கிறாய். உன்னை நீ அப்படி நினைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் நீ உண்மையாகவே அவல நிலைமையில இருக்கிறாய் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய இருதயத்தினுடைய கண்களை திறக்கும்படியாய் ஜெபித்து கொண்டிருக்கிற நாம், அதே வேளையிலே ஆண்டவரே என்னுடைய உண்மையான அந்த அவல நிலைமையை நான் அறிந்து கொள்ளும்படியாகவும் என்னுடைய கண்களை திறந்தருளும் என்கிற ஜெபத்தோடு இந்த மாலை வேளையில நாம் காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, அந்த கடந்த வாரத்திலே நாம கற்றுக்கொண்ட அந்த பகுதியினுடைய கடைசி பகுதியையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அதை தொடர்ந்து இன்றைக்கு நிர்ணயித்திருக்கிற அந்த வேத பகுதியையும் நாம கற்றுக்கொள்வோம். என்ன சொல்லுகிறார்? என்ன
பாவத்தை அவர்கள் போக்கஸ்டாக செய்கிறார்கள். அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த மிகவும் அகோரமான அந்த அவல நிலையினுடைய அந்த போக்கல் பாயிண்ட் என்ன, அதனுடைய மிக துல்லியமாக அந்த பாவம் என்ன என்பதை அவர் கொண்டு வருகிறதை நான் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தோடு நான் கம்பேர் பண்ணி காமித்தேன். அந்த வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம படிக்கலாம். 23வது வசனமும் 24வது வசனமும். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? அல்டிமேட்லி God is dishonored, அல்லது தேவன் கனவீனப்படுத்தப்படுகிறார். தேவன் என்று அங்கீகரிக்கப்படவில்லை. தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனம் செலுத்தப்படவில்லை. தேவன் நேசிக்கப்பட வேண்டிய விதமாக நேசிக்கப்படவில்லை. அவர் கனப்படுத்தப்பட வேண்டிய விதமாக அவர் கனப்படுத்தப்படவில்லை. அவர் பயப்படத்தக்க தேவன். அவர் எவ்வளவு அதிகமாக பயப்படத்தக்க தேவனாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இல்லை. அவர் மிகுதியாய் ஆசைப்படத்தக்க தேவன். எவ்வளவாய் அவரை நாம் ஆசையோடு அவருடைய சமூகத்தை நாம் நேசிக்க வேண்டுமோ ஆசிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர் ஆசிக்கப்படவில்லை. ஆசைப்படுகிற ஒரு நபராக இல்லை என்கிற எல்லா காரியத்தையும் இங்கே அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல கொண்டு வருகிறத நீங்க பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த காரியங்களினாலே கனவீனம் பண்ணப்படுகிறார். 24வது வசனம் எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, வேதாகமத்தை பெற்றிருக்கிற நாம், வேதாகமத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிற நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாத போது, அல்லது என்னுடைய எல்லா உறவுகளை காட்டிலும் என்னுடைய எல்லா உடைமைகளை காட்டிலும் அவரை கனம் பண்ணும் விதத்திலே நான் அவரை நேசிக்காத பட்சத்திலே அதை உலக ஜனங்கள் தெளிவாக கண்டுகொள்வார்கள். இவர்களுடைய தேவன் அலாதியாக நேசிக்கப்படக்கூடியவர், நேசிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லுகிற இவர்கள் தாமே உலகத்தை நேசித்து பொன்னையும் பொருளையும் நேசிக்கிறவர்களாகத்தானே வாழ்கிறார்கள் என்று சொல்லும் போது தேவன் அங்கே கனவீனம் பண்ணப்படுகிறார். தேவனுடைய நாமம் அங்கே புறஜாதிகள் நடுவிலே தூஷிக்கப்படுகிறது என்கிற காரியத்தை தான் சொல்லுகிறார். இந்த நாளிலே 25வது வசனம் தொடங்கி 29வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அந்த வசனங்களை உங்களுடைய வேதாகமத்திலே பாருங்கள். நாம் அதை பின்பற்ற பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. 25 தொடங்கி 29 வரையிலும். நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இன்மை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எதை அவர் தாக்குகிறார் என்றால், எதை அவர் சின்னாபின்னமாக உடைக்கிறார் என்றால், இந்த யூதன் என்பவன் ஒரு பெரிய ஒரு கோட்டையை தன்னை சுற்றி கட்டி வைத்திருக்கிறான். அந்த கோட்டை ஒரு போலியான ஒரு பாதுகாப்பை அவனுக்கு கொடுக்கிறது. அவன் நினைத்திருக்கிறான் மிகவும் நேர்த்தியாக மிகவும் அழகாக அஸ்திபாரம் இல்லாதபடி
அஸ்திபாரமே இல்லாதபடி கார்ட்போர்ட்ல ரொம்ப ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப அழகாக ஒரு கோட்டையை கட்டி அதற்குள்ளே அவன் இருந்து கொண்டு, நான் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பேன், என்னை அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் வேறு யார் சேர முடியும், நான் நிச்சயமாக யூதனாக நிச்சயமாக நான் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவேன் என்று ரொம்ப ஒரு செக்யூர்டாக, மிகவும் ஆணித்தரமாக அவன் உறுதிப்பட சொல்லுகிறவனாக காணப்படுகிறான். அருமையானவர்களே, ஒரு ஃபால்ஸ் செக்யூரிட்டி, அது ஒரு ஃபால்ஸ் அசம்ப்ஷன், ஃபால்ஸ் அஷூரன்ஸை கொடுக்குது. ஒரு போலியான பாதுகாப்பு, ஒரு போலியான ஒரு உறுதி, நான் நிச்சயமாக போவேன் என்று. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்த வாரத்திலே நாம கற்றுக்கொண்ட அந்த பேசேஜ்ல அவர் தாக்குகிறார் என்று பார்த்தோம். அதே காரியத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய உலகத்தின் அந்த ஊழியத்திலே அவர் அதை எவ்வளவு நேர்த்தியாக ரொம்ப கன்ஃபரண்ட் பண்ணி மிக மிக நேரடியாக வெளிப்படையாகவே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், யூ ஆர் இன் அ ஃபால்ஸ் செக்யூரிட்டி, நீங்கள் ஒரு போலியான கோட்டைக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதை மிக தெளிவாக நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உள்ளே நீங்கள் வெளியேதான் அந்த நல்ல வெள்ளை அடித்து கல்லறை ரொம்ப நேர்த்தியாக அழகானதாக தோற்றமளிக்கிறது, உள்ளே நாற்றமும் அருவருப்பும் மனிதனுடைய அந்த அழுகிய மாம்சமும் அழுகிய எலும்புகளும் உள்ளே காணப்படுகிறது. மிகவும் அலங்கோலமான நிலைமையில இருக்கிறீர்கள் என்பதை எவ்வளவு தெளிவாக சொன்னாலும் அவர்கள் எவ்வளவு உறுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாரத்திலே நம்ம வாசித்த இந்த வேத பகுதியிலே இன்னொரு எலிமெண்ட் அவர் ஆட் பண்ணுகிறார், இன்னொரு காரியத்தை அவர் சேர்க்கிறார். இதுவும் யூதனுடைய ஒரு ஃபால்ஸ் செக்யூரிட்டி என்றே சொல்லலாம். இங்கே இன்னொரு போலியான பாதுகாப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தாக்க முற்படுகிறார். போலியான இன்னொரு கோட்டை இருக்கிறது, இன்னொரு காரியத்தை அவன் நம்பி, இன்னொரு போலியான கோட்டையை அவன் நம்பி, நான் சேஃபாக பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடுவேன் என்கிற ஒரு ஃபால்ஸ் அஷூரன்ஸ்ல, ஒரு போலியான உறுதிப்பாட்டிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது என்ன? அதுதான் விருத்த சேதனம் என்கிற காரியத்தை வைத்து அவன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், இந்த காரியங்களை பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம் இது யூதனுக்கு தான் சேரும், இது நமக்கு சேராது என்று. ஆனால் கடந்த வாரத்திலே நான் தெளிவாக நான் காட்டினேன், நாம பார்த்தோம், இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்ற யூதனும் சரி, அந்த நியாயப்பிரமாணத்தை உள்ளடக்கிய அந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பெற்ற நாமும் சரி என்று சொன்னோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோ பேருக்காக யூதன் என்கிற நீ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, பேருக்காக கிறிஸ்தவனா இருக்கிற நீ என்று நமக்கும் பொருந்தும் என்பதை நாம பார்த்தோம். நம்முடைய இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது என்பதையும் பார்த்தோம். பெந்தேகோஸ்தே சபை விடாதபடி எல்லா திருச்சபைகளிலும் சென்று வந்து கொண்டிருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதிலே அடங்கி இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விருத்த சேதனம் எதை குறிக்கிறதாக இருக்கிறது, அல்லது விருத்த சேதனம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த யூதன் போலியான நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருக்கிற இந்த விருத்த சேதனம் நமக்கு எந்த காரியத்தை குறிக்கிறது என்றால், மிக தெளிவாக அது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒருவேளை இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை வியாக்கியானப்படுத்துவதிலே ஒரு தவறான முறை இருக்கிறது. அது 4 தவறான முறைகள் இருக்கிறது. இந்த இடத்துல ஒன்றை நான் சொல்லுகிறேன், அதற்கு பெயர் அலிகாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்.
அல்லது ஒவ்வொரு வேத வசனத்தையும் படிக்கும் பொழுது இதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த கண்ணோட்டத்திலே அதற்கு வேறொரு ஆவிக்குரிய அர்த்தம் போல தோன்றுகிற ஒரு அர்த்தத்தை கொடுப்பது. இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அநேக டினாமினேஷனல் சர்ச்சஸ்ல, அநேக சபைகளிலே நாம பார்க்க முடியும். அது தவறானது அருமையானவர்களே. அப்படி ஒவ்வொரு பகுதியிலே வாழ்கிற ஒவ்வொரு பிரசங்கியாரும் ஒரு அலிகாரிக்கலாக ஒரு வசனத்திற்கு ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்தால் அப்போ எது உண்மை, எது சத்தியம்? சத்தியம் அங்கே பாதிக்கப்படுகிறது. இந்த இடத்துல நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த விருத்த சேதனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிற அந்த யூதர்களின் விருத்த சேதனம் இந்த நாட்களிலே விசுவாசிகளினுடைய அந்த ஞானஸ்தானத்தை குறிக்கிறது என்று சொல்லும் போது நான் அலிகாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணவில்லை. அது இப்படி ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கிற ஒரு வியாக்கியானத்தின்படி இது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது என்று நான் சொல்லவில்லை. இது சரியாக அது ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நேர்த்தியானது, அதுதான் சரியானது. ஹிஸ்டாரிக்கல் கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அதை குறித்து தெரிய அந்த வார்த்தையை இப்பொழுது விட்டு விடுங்கள், அது மிகவும் முக்கியமானதல்ல. ஆனால் அதைத்தான் நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்திலே இப்போ ரோமருக்கு எழுதின நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு கூட எழுதும் போது, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தை எழுதும் போது அவருடைய மனதிலே என்ன இருந்தது என்பதை முதலாவது காண்கிறோம். அதன் பின்பு அது இந்த நாட்களிலே வாழ்கிற நமக்கு, கிறிஸ்தவர்களாக இந்த பகுதியிலே வாழ்கிற நமக்கு எக்ஸாக்டாக எப்படி பொருந்துகிறது என்றுதான் நாம் அப்ளிகேஷனை பார்க்கிறோம், அல்லது நடைமுறைப்படுத்துதல் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது மிக தெளிவாக இதைத்தான் குறிக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ ஏனென்றால் நாம் விருத்த சேதனத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. விருத்த சேதனம் என்ன? தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஒரு சந்ததியை தெரிந்து கொள்கிறார், அல்லது ஒரு ஜாதியை அவர் தெரிந்து கொண்டு, நீ எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை முத்திரித்து உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களை கொடுத்து, உடன்படிக்கையின் சட்ட திட்டங்களை கொடுத்து, நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றும்படியாக நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதற்கு அடையாளமாக மாம்சத்திலே வெளிப்படுத்தும்படி, மாம்ச சரீரத்திலே வெளிப்படுத்தும்படியாக இந்த நுனித்தோலை வெட்டுகிற அந்த விருத்த சேதனம் என்கிற பழக்கத்தை தேவன் கொடுத்தார். ஆனா இந்த சந்ததி என்ன செய்து விட்டார்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதே பிரின்சிபிள் தான் நமக்கும் ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா, சரீரத்தின்படி சரீர பிரகாரமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு ரொம்ப உன்னிப்பாக இருப்போம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்கா சர்ச்சுக்கு போகணுமா? நான் ரட்சிக்கப்படும்படியாக என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா? ஒழுங்காக ஆராதனைக்கு செல்ல வேண்டுமா? ஒழுங்காக ஜெபிக்க வேண்டுமா? 1 மணி நேரம் குறைந்தபட்சம் ஜெபிக்க வேண்டுமா? அல்லது 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா? 1,00,000 1000 ஸ்தோத்திர பலிகள் செய்ய வேண்டுமா? இப்படி நான் என்ன என்னுடைய சரீரத்தின்படி, என்னுடைய வாயினாலே, என்னுடைய கையினாலே, என்னுடைய காலினாலே செய்யும்படியாக ஏதாகிலும் இருக்கிறதா? அதை நான் செய்து விடுகிறேன் என்கிற மென்டாலிட்டி, மைண்ட் செட் நம்ம எல்லாருக்கும் உள்ளும் உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினாலே தான் இந்த மாய்மாலம் என்கிற காரியம் மிக எளிதாக அது நம்மை தொற்றிக் கொள்ளுகிறது. அது எல்லாரையுமே, ஒருத்தர் விடாதபடி எல்லாரையுமே இந்த மாய்மாலம் அல்லது ஹிப்போக்ரசி என்கிற காரியம் பற்றி கொள்ளுகிறது. அது இந்த அடிப்படையிலே தான் வருகிறது. என்னாலே இருதயத்திலே நான் அவரை பின்பற்ற முடியாது. இருதயபூர்வமாக என்னுடைய எல்லா உறவுகளை காட்டிலும், எல்லா உடைமைகளை காட்டிலும் நான் அவரை நேசிப்பது அது கடினமான காரியம். அப்படியானால் என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிப்பதை காட்டிலும், என்னுடைய மனைவியை நான் நேசிப்பதை காட்டிலும், என்னுடைய உடைமைகளை நான் நேசிப்பதை காட்டிலும், என்னுடைய பிசினஸ் நான் நேசிப்பதை காட்டிலும், என்னுடைய வேலையை நான் நேசிப்பதை காட்டிலும் அவரை நேசிப்பதா? அது முடியாத காரியம். ஆனால்
நான் சரீர பிரகாரமாக எதையும் செய்ய வேண்டுமா என்றுதான் என்னுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. பேக் ஆஃப் த மைண்ட் அது எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறபடினாலே எளிதாக அவன் பற்றி கொள்ளுகிறான். அப்படிதான் இந்த யூதர்களும் இந்த விருத்த சேதனம் தானே, அதை செஞ்சிடலாம், விருத்த சேதனம் செய்தால் நான் மோட்சத்துக்கு போய்விடலாம். இன்னும் ஒரு அருமையான கொட்டேஷன் நான் பார்த்தேன், அதை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா இதுதான் அது அருமையான சாராம்சம். இதுதான் ஒரு யூத ரபி இவ்விதமாக போதிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யூத ரபியாக அவர் போதிக்கிற காரியம் என்னவென்றால், விருத்த சேதனப்பட்டவர்களை அங்க அந்த மோட்சத்துக்கு போகிற வாசலிலே அவர்களை பரிசோதிக்கும்படியாக அங்கே மோசே உண்டு. மோசே விருத்த சேதனப்பட்டவனை அங்கே அனுமதிக்கிறான். விருத்த சேதனம் அவன் நரகத்தின் வாசலிலே, நரகத்தின் வாசலிலே மோசே நின்று கொண்டு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட எவனும் அங்கே போய்விடாதபடி அவன் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு ஃபால்ஸ் அஷூரன்ஸ்ல அவர்கள் இருந்தார்கள், இப்பொழுதும் யூதர்கள் இருக்கிறார்கள் என்று. அருமையானவர்களே, இந்த சரீரத்திலே இந்த காரியத்தை நான் செய்து விட்டால் நான் நிச்சயமாக மோட்சத்துக்கு போய்விடுகிறேன் என்ற ஒரு போலியான ஒரு உறுதிப்பாடு அவனுக்கு எப்படி இருந்ததோ, அது போல அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலே நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டபடினாலே, அல்லது நான் கன்ஃபர்மேஷன் வகுப்புகளிலே சென்று கன்ஃபார்ம் ஆகி நற்கருணை பெற்றுக்கொண்டு அதை நான் அனுசரித்து கொண்டு வருகிறபடியினாலே, கிறிஸ்தவ பெற்றோருக்கு நான் பிறந்து சிறு வயதிலிருந்தே நான் சண்டே கிளாஸ்ல போய் நான் விசுவாசியாக இருப்பதனாலே நான் விசுவாசி, நான் மரித்தால் மோட்சத்துக்கு போவேன் என்கிற நிலைமையில் இருப்பவர்கள், அவர்கள் சந்திக்கப்படுவதும் அவர்கள் மறுபடியும் பிறப்பதும் அவர்கள் இந்த சுவிசேஷம் எனக்குரியது என்று அந்த சுவிசேஷத்தை நாடுவதும், சுவிசேஷமாகிய கிறிஸ்துவை நாடுவதும் தேடுவதும் ஆசிப்பதும் அது இயலாத காரியமாகி விடுகிறது. அருமையான தேவனுடைய வெரி வெரி ஸ்ட்ராங் என்பதை நான் இந்த நாகர்கோயில்ல அநேக குடும்பங்களிலே அவைகளை காண்கிறவனாக அதிக ஆதங்கத்தோடு பேசுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தெருவிலே நம்முடைய சபைக்கு போகும்போது அக்கம் பக்கம் திரும்பி பார்ப்போம். இவ்விதமான ஒரு ஃபால்ஸ் அஷூரன்ஸோடு இருக்கிற மக்களுக்காக பரிதபிப்போம். அவர்களுக்கு சுவிசேஷம் தேவைன்னு சொல்லி சாதாரணமா சொன்னா தெரியாது. இயேசு சொன்னது போல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, எப்படியாயிலும் let them be confronted என்று நான் நினைக்கிறேன். சோ தொடர்ந்து நம்ம இதுக்குள்ள பார்க்கலாம். 26வது இந்த வசனத்திலே 25வது வசனமும் 25வது வசனத்திலே விருத்த சேதனம் பெற்றவனுக்கு அந்த விருத்த சேதனம் இல்லாமை ஆகி விடுகிறது என்கிற காரியத்தை சொல்லுகிறார். எப்படி நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணியிருக்கிற ஒரு யூதனுக்கு அது விருத்த சேதனம் இல்லாமையாக கருதப்படும் சத்தியத்தின்படி, அல்லது தேவனுடைய பார்வையிலே அந்த 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 விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிற விருத்த சேதனம் செய்திருக்கிற ஒரு யூதனுக்கு அது விருத்த சேதனம் இல்லாமையாக எப்படி கருதப்படும்? அது தேவனுடைய பார்வையிலே இந்த விருத்த சேதனம் பண்ணினவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவனாக எண்ணப்படுவான். அதே நேரத்திலே விருத்த சேதனம் பண்ணாதவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக காணப்படுவான் என்பது அடுத்த 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். அதுதான் ரொம்ப தெளிவா, ரொம்ப பிளெயினாக அதை வாசிக்கிறோம். அதுல வேற ஒண்ணு வாசிக்கிறேன். 25வது வசனத்திலே, நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. சோ இதற்கு முந்தி நம்ம தியானித்த அந்த வேத பகுதியிலே, கடந்த வாரத்தினுடைய அந்த வேத பகுதியிலே, நீ நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தாலும், நீ நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவனாக இருந்தாலும் நிச்சயமாக நீ நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை, நியாயப்பிரமாணத்தின் பேரில் நடக்கவில்லை, நடக்க முடியாது என்பதுதான் அவருடைய கன்டென்ஷன், அவருடைய ஆர்கியூமெண்ட் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கும் போது, நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய இயலாதபடி இருக்கும் போது உன்னுடைய விருத்த சேதனம் இல்லாமைக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான்.
மிகவும் முக்கியமான காரியம். அவன் விருத்த சேதனம் என்கிற காரியத்தை எவ்வளவு உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறானோ அது விருத்த சேதனமே அல்ல, விருத்த சேதனம் என்று அது கருதப்பட மாட்டாது என்று சொல்லுகிறார். இப்ப 26, 27 வருவோம். இப்ப விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் விருத்த சேதனம் உள்ளவனாக கருதப்படுகிறான். தேவனுடைய பார்வையிலே விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் விருத்த சேதனம் உள்ளவனாக கருதப்படுகிறான் என்கிற காரியத்தை 26, 27 வாசிக்கிறோம். மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? இந்த 26வது வசனத்திலையும் 27வது வசனத்திலையும் ஒரு ஃப்ரேஸ், ஒரு சொற்றொடர் அல்லது ஒரு வாக்கியத்தொடர், ஒரே வாக்கியத்தொடர் அல்லது ஒரே காரியம் 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கிறத, கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே ரிப்பீட் ஆயிருக்கிறத பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது நமக்கு. விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் விருத்த சேதனம் உள்ளவனாக எப்படி கருதப்படுகிறான் என்றால் 26வது வசனத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அப்படின்னு சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அப்படின்னா விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதை குறித்து பேசுகிறாரா, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறதை குறித்து பேசுகிறாரா, அல்லது வேற எதையும் பேசுகிறாரா? அதே காரியம்தான் 27வது வசனத்துடைய முதல் பகுதியிலையும் பார்க்கிறோம். சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் என்று சொல்லும் போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 26வது வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் என்பது நியாயப்பிரமாணத்தின் படி எழுத்தின்படி செய்வதை அவர் இங்கே குறிக்கவில்லை. மிக நன்றாக வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 31, 32 நாம படிக்கும் போது தெரியும். ரோமருக்கு எழுதின நிருபம், அதை சேர்த்து நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 31வது வசனம், 32வது வசனம். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம், டெக்னிக்கல் பாயிண்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க இந்த இடத்துல கொண்டு வருகிற இதைத்தான் அங்கே அப்படி சொல்லுகிறார் அவர். 31, நீதி பிரமாணத்தை தேடிய இஸ்ரவேலரோ நியாயப்பிரமாணத்தை நீதி பிரமாணத்தை அடையவில்லை. நீதி பிரமாணத்தை அல்லது நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை, அல்லது நீதி ஆக்கப்படுதலை நீதிமான் ஆக்கப்படுதலை நியாயப்பிரமாணத்திலே தேடின இஸ்ரவேலர் அதை கண்டுபிடிக்கவில்லை. 32, எண்ணத்தினால் ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லிலே அவர்கள் இடறினார்கள். சோ அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கிரியையினாலே தேடினதினாலே அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விசுவாசத்தினாலே தேடினவர்கள், விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை தேடினவர்கள் நீதி பிரமாணத்தை அடைகிறார்கள். விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். சோ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் விருத்த சேதனம் இல்லாதவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான், அல்லது விருத்த சேதனம் இல்லாதவன் விருத்த சேதனம் உள்ளவனாக கருதப்படுவான் என்று சொல்லுகிற காரியம் அதுதான். விசுவாசத்தினாலே தேடினவர்கள் என்பது மிக முக்கியமான காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அநேகர் இதிலே தவறு செய்கிறார்கள். அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை எழுத்தின்படி பின்பற்றும்படியாக கொடுக்கப்பட்டது என்று. அப்படி அல்ல. கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம், இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய 5 ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம். அதுதான் முக்கியம். அதற்காக தான் அது கொடுக்கப்பட்டது. நான் எவ்வளவு பெரிய பாவி என்று அறிந்து கொள்வதற்காக தான். என்னால் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. நான் எவ்வளவு பெரிய பாவி தேவனுக்கு முன்பதாக, இவ்வளவு
உன்னதமான இவ்வளவு பரிசுத்தமான இந்த சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் எவ்வளவாய் நிர்பாக்கியமான நிர்பந்தமான மனுஷன் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் அந்த சட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாணத்திலேயே விசுவாசத்தோடு தேடக்கூடிய காரியங்கள் அங்கே தொக்கி நிற்கிறது என்பதை நிச்சயமாக நாம் இந்த பைபிள் ஸ்டடியில நாம பார்த்திருக்கோம். ஆனாலும் இந்த ஒரு முறை கூட நாம பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே அந்த நியாயப்பிரமாணம் அல்லது 10 கற்பனைகளிலே நாம் அதை பார்த்தோம் என்று நினைக்கிறேன். அதே காரியத்தை உபாகமத்தின் புஸ்தகத்திலே இந்த நியாயப்பிரமாணம் அல்லது 10 கற்பனைகள் அங்கே திரும்ப ரிப்பீட் பண்ணப்படுகிறதை நாம் அறிகிறோம். அந்த 5வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். இந்த முதல் கற்பனையை தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது முதல்ல இருந்தே வாசிக்கலாம், நான் 8ல இருந்து வாசிக்கிறேன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கடி நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு நினைக்கிற காரியம் இந்த ஒரு காரியம்தான். இந்த 10 கற்பனைகள் என்கிற கற்பனைகளிலேயே மிக தெளிவாக அந்த விசுவாசத்திலே நியாயப்பிரமாணத்தை தேடும்படியாய் அல்லது விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தில் தேவனுடைய நீதியை தேடும்படியான அந்த எலிமெண்ட், அந்த அம்சத்தை அவர் வைத்திருக்கும் போது அது எப்படி விட்டு போனது என்று நல்ல திரும்பியும் கவனிங்க. 8வது வசனம், நீ வேறே தேவர்களை தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறவர் இந்த 8வது வசனத்திலே நீ வேறே தேவர்களை நேசித்து வேறே தேவர்களை தொழுது கொள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனத்துல என்னை பகைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் போது மிக தெளிவாக தெரியும், என்னை விட்டு வேறே தேவர்களை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் எனக்கு பகைஞர்கள். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அதற்கு மாறாக 10வது வசனத்திலே என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, மாறாக நீ என்னிடத்திலே அன்பு கூறுவாயானால், உன்னை படைத்த உனக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து உன்னை நேசிக்கிற அல்லது உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராகிய என்னை நீ நேசிப்பாயானால், என்னிலே அன்பு கூறுவாயானால், அதுதான் தேவையான காரியம். அப்படி நீ செய்வாயானால் உன்னால இந்த கற்பனைகளை கை கொள்வதற்கான அந்த வல்லமை அதுல இருந்து உண்டாகும் அப்படிங்கிறதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சாராம்சம். சோ எப்படி இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளே அந்த விசுவாசத்தினாலே தேடும்படியான ஒரு அம்சம் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறதோ, அது போல இந்த விருத்த சேதனம் என்கிற காரியத்திலும் அடங்கி இருக்கிறது என்பதை அந்த பழைய ஏற்பாட்டின் காரியத்திலிருந்து சற்று வேகமாக நேரம் சென்று கொண்டிருக்கிறபடினாலே மிக முக்கியமான வசனங்கள், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆகவும் இருந்த வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்தே அல்லது இந்த நியாயப்பிரமாணங்களை இந்த யூதர்களுக்கு அல்லது தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கின அந்த தேவன் தாமே அந்த நியாயப்பிரமாணத்தின்படி எழுத்தின்படி செய்யாதபடி அந்த ஆவின்படி செய்கிற காரியங்களை அல்லது சுவிசேஷத்தை நிழலாட்டமாக எப்படி ஆனால் தெளிவாக கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார் என்கிற காரியம் பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த முழு வேதாகமும் சுவிசேஷத்தை எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது என்பது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த சட்டம் எப்படி கொடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது, அதை நாம் விட்டு விடுவோம். அங்கிருந்தே அது வருகிறது, வழக்கத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 to 3 வரையிலும்
நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமம் இருக்குமானால் வேதாகமத்தை புரட்டி அதை பாருங்கள். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஹிஸ்டாரிக்கலாக சரித்திர பூர்வமாக நாம் திருச்சபையின் வளர்ச்சியை பார்ப்போமே ஆனால் இந்த வசனத்தை வைத்துதான் இந்த சில பேர் கிறிஸ்தவ திருச்சபைகளிலே அல்லது மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய சபைகளிலே அந்த குழந்தை ஞானஸ்தானம் என்று வந்தது இதனுடைய அடிப்படையில தான். அது எழுத்தின்படியே அதை கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வைத்துதான் ஞானஸ்தானம் என்று விருத்த சேதனத்தை ஒப்பிட்டு சொல்வது. சோ 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோல் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதாவது நீ உடன்படிக்கையின் சந்ததியிலே பிறந்திருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் என்கிற முறையிலே சரீரத்திலே இதை செய்யும்படியாக இந்த லேவியராகமம் புஸ்தகத்திலே இந்த இடத்துல அது கட்டளையாக கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற அதே கான்செப்ட், அதே சத்தியத்தை பழைய ஏற்பாட்டு எங்கும் நாம பார்க்க முடியும். மிக தெளிவான சில வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25, 26 வசனங்கள். எரேமியா 9, 25, 26 வசனங்கள். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடும் கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் திரும்பி வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடும் கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லையில் உள்ள வனாந்திர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லேவியராகமத்திலே 14வது அதிகாரத்திலே எல்லா பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்ன தேவன் அந்த மாம்சத்திலே செய்யப்படுகிற அந்த விருத்த சேதனத்தை ஒரு அடையாளமாகவே கொடுத்து பழைய ஏற்பாடு முழுவதிலும் தேவன் எதிர்பார்க்கிற விருத்த சேதனம் இருதயத்தின் விருத்த சேதனம் என்பது எவ்வளவு தெளிவாக இங்கே நாம பார்க்கிறோம். சோ இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களாகிய யூதர்கள் எல்லாரும் இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணாதவர்களும் சரீர பிரகாரமான விருத்த சேதனம் இல்லாதவர்களுமான புறஜாதியாரோடு தண்டிக்கப்படுவார்கள் அல்லது உக்ர கோபாக்கினை அடைவார்கள், நித்திய கோபாக்கினையை அடைவார்கள் என்பதுதான் தேவனாகிய கர்த்தருடைய சித்தம், அவருடைய எண்ணம், அவருடைய தீர்மானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த இதே உபாகமத்தின் புஸ்தகத்திலே தான் இந்த நியாயப்பிரமாணம் ரிப்பீட் பண்ணப்படுகிறது. அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியங்களை போதித்து கொண்டிருக்கும் போது என்ன தேவனாகிய கர்த்தரால் எதிர்பார்க்கப்படுகிறது என்கிற காரியம் அல்லது அவருடைய அந்த பரிசுத்தத்தினுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அந்த யூதர்களிடத்திலே அவர் எதிர்பார்த்த காரியம் என்ன. உபாகமம் 10வது அதிகாரம் 12 முதல் 16 வரைக்கும் வாசிக்கிறேன். ஒரு பெரிய பகுதி தான், ஆனாலும் மிக முக்கியமான வேத பகுதி. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த வார்த்தைகளை நோட் பண்ணி கொள்ளுங்கள். விபரமாக சொல்ல முடியாது, ஆனால் அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து
உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். பாருங்க, இங்கேயும் அது தெளிவாக அந்த வரிசைப்படி வருகிறத பாருங்க. இந்த இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் எப்படி கை கொள்ள வேண்டும், எப்படி கை கொள்ள முடியும்னா 12வது வசனம், நீ கர்த்தருக்கு பயந்து அவரை ஹானர் பண்ணி அவரை அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூர்ந்தாதான் அப்படி சேவிக்க முடியும். அப்படி செய்யும் போது நீ கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கை கொள்ள முடியும் அப்படிங்கிறதுதான் 13வது வசனத்திலே அது வருவதனுடைய கருத்து. உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்கிறார்? 14வது வசனம், இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள், ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு, இப்போ அவருடைய சிநேகம் அவருடைய அன்பு யூதர்கள் மேல, யூதர்கள் அவரை நேசிக்கும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார்? கர்த்தர் உன் பிதாக்களின் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடி சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். 16வது வசனம் ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இந்த கட்டளைகளும் கற்பனைகளும் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேவனாகிய கர்த்தரை என்னுடைய எல்லா உறவுகளை காட்டிலும் எல்லா உடைமைகளை காட்டிலும் அலாதியாய் நேசித்தல், அவருக்கு பயப்படுதல், அவரை ஹானர் பண்ணுதல் என்கிற காரியமும் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு அது செய்ய முடியாது. அவனுடைய அழகான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழிலே, பிடரியை கடினப்படுத்துகிறது தான் அவனுடைய சுபாவம். ஆகையினாலே மோசே இங்கே மிக தெளிவாக தேவன் தாமே சொல்லுகிறதை அவர் எழுதியிருக்கிறார். ஆகையினாலே அன்பின் காரியத்தை, அந்த டிரான்சாக்சன், அந்த காரியத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதன் அடிப்படையிலே இப்படி இருக்கிறபடினால, இப்படி நீ அவரை நேசிக்கும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர் உண்மையில அன்பு கூறும் பொருட்டு உண்மையில பிரியம் வைத்துதான் இவைகளை எல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையினால நீ உன் பிடரியை கடினப்படுத்தாதே. டோன்ட் ஹார்டன் யுவர் ஹார்ட்னு போட்டிருக்கா, எப்படி போட்டிருக்குன்னு தெரியல இங்கிலீஷ்ல, தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்குது. எப்பொழுதுமே சுபாவத்தின்படியாய் மனிதன் தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிறவர் தான். இதை உணர்ந்திருக்கீங்களா? நானும் நீங்களும் என்னுடைய இருதயத்துல அந்த டெண்டன்சிய உணர்கிற மனுஷன், உணர்கிற விசுவாசி, உணர்கிற ஊழியக்காரன் பாக்கியவான். தேவனுடைய பிள்ளைகளே, பிடரியை கடினப்படுத்தி ஜெபம் பண்ணணும்னு தோணும் போது, இதுக்காக இப்ப ஜெபம் பண்ண வேண்டாம்னு நினைக்கும் போதும் என்னுடைய பிடரியை நான் கடினப்படுத்துகிறவனாக நான் என்னுடைய சொந்த பலத்திலே என்னுடைய காரியங்களை சாதித்து விடலாம் என்று நினைக்கிற அந்த மனப்போக்கு தான் பிடரியை கடினப்படுத்துகிற காரியம். சோ இனி நீ பிடரியை கடினப்படுத்தாத, நீ மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லல ஆண்டவர். உபாகமத்திலையும் பழைய ஏற்பாட்டிலையும் நீ உன்னுடைய இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணு. சோ உன்னுடைய இருதயத்தின் நுனித்தோல் எப்பொழுதும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதா இருக்கு. ஹம்பிள் யுவர்செல்ஃப். அதுதான் சாராம்சம். அதுதான் இந்த தேவனாகிய கர்த்தர் அலாதியாய் நேசிக்கப்படத்தக்கவர், அலாதியாய் ஹானர் பண்ணப்படத்தக்கவர். அவருக்கு முன்னால உன் பிடரிய கடினப்படுத்தாம நீ உன்னை தாழ்மைப்படுத்து என்பதுதான் சாராம்சம். அருமையானவர்களே, இதே காரியத்தை தான் நான் நினைக்கிறேன் ஸ்தேவான் அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகளிலே, அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனம். ஸ்தேவான் பிரசங்கிக்கும் போது விதமாய் பிரசங்கிக்கிறார். வணங்கா கழுத்துள்ளவர்களே, அங்க பார்த்தோம் பிடரியை கடினப்படுத்துகிறவர்கள். இங்க ஸ்தேவான் சொல்கிறான், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும்
செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல் நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இவர்கள் யார்? இவர்கள் எல்லாரும் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் செய்தவர்கள். ஆனால் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் இவர்களிலே எதிர்பார்க்கப்படவில்லை. இருதயத்திலும் செவிகளிலும் பிடரியை கடினப்படுத்தாதபடி செவிகளிலே டு ஹியர். பிள்ளைகளே, இன்றைக்கு மெய்யான சுவிசேஷத்தை, தேவனுடைய கோபாக்னை என்கிற அம்சம் அடங்கிய அந்த மெய்யான சுவிசேஷத்தை ஒருவேளை இந்த நாட்களில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கானாலும் சரி, இந்த சாபாமை இந்த காரியங்கள் எல்லாம் பிரசங்கிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குதே, அல்லது இந்த உலக ஆசீர்வாதங்களை பிரசங்கிக்கிறவர்கள், எப்படிப்பட்டவர்களிடத்திலே இதுதான் சுவிசேஷம் என்று சொல்வோமே, ஆனால் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்பதான் அந்த பிடரியை கடினப்படுத்துகிற காரியத்தை பார்க்க முடியும். அந்த வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். செவிகளிலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்பது இதுதான் தேவ ஆலோசனை. இந்த சுவிசேஷம் என்பது அக்கார்டிங் டு த கவுன்சில் ஆஃப் த லிவிங் காட், தேவனாகிய கர்த்தருடைய படைத்த தேவனாகிய கடவுளுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 3 அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் இதற்காக ஒதுக்கி இருக்கிறார் என்று சொல்லும் போது எத்தனை பயங்கரமானது, எத்தனை சீரியஸான ஒரு காரியம் என்று சொல்லும் பொழுது அந்த தேவனுடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்கும்படியான அந்த செவிகளிலே விருத்த சேதனம் இல்லை. ஆனால் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் என்கிற ஒரு காரியம் சின்ன கர்வமாவே தான் இருக்கும். நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் நேராக மோட்சத்துக்கு போவேன் என்கிற காரியம். சோ இருதயத்தின் விருத்த சேதனம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். இந்த பழைய ஏற்பாட்டிலே இவ்வளோ வசனங்கள் அந்த இருதயத்தின் விருத்த சேதனத்தை குறித்து இருக்கிறது என்பது ஆச்சரியமான காரியம். எரேமியா 4:4, யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்னியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். ஈவன் டு த ஜூஸ். அருமையானவர்களே, அந்த யூதர்களுக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் ஒரு அடையாளமாகத்தான் அந்த விருத்த சேதனத்தை கொடுத்தாரே ஒழிய அவர்கள் அதை இதுதான் நமக்கு மாபெரும் கோட்டை என்று அதை நம்பியிருக்கும்படியாக, அதை சார்ந்து கொள்ளும்படியாக, இது என்னை ரட்சிக்கும் என்று சார்ந்து கொள்ளும்படியாக அல்ல, பட் டு டர்ன் டு த பர்சன், அந்த நபருக்கு திரும்பும்படியாக, கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பும்படியாக, தேவனுக்கு நேராக, நபருக்கு நேராக திரும்பும்படியாக. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கொண்டு வந்து நான் முடிக்கிறேன். ஒருவேளை மீதமாக இருக்குமான அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். இதே உபாகமத்தின் புஸ்தகத்திலே பாருங்க, இந்த அநேக வசனங்கள் வாஸ்தவம் இருதயத்தின் விருத்த சேதனத்தை குறித்து தான் நான் சொல்லுகிறேன், செவியின் விருத்த சேதனத்தை குறித்து தான் சொல்லுகிறேன், கழுத்தின் விருத்த சேதனத்தை குறித்து தான் சொல்லுகிறேன், பிடரியின் விருத்த சேதனத்தை தான் குறித்து சொல்லுகிறேன். அதாவது இருதயம் தாழ்மை உள்ளதாக இருக்க வேண்டும், தேவனுக்கு உண்பதாக, தாழ்மை உள்ளதாக, தேவனை நேசிக்கிறதாக, தேவனை கனம் பண்ணுகிறதாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை தான் சொல்லுகிறார். இதுவரை நான் வாசித்த பகுதிகளில் எல்லாம், வசனத்தில் எல்லாம் இந்த இருதயத்தின் விருத்த சேதனம், ஆனால் இதை நீ செய்ய வேண்டும் என்று கட்டளையாக கொடுக்கிறது போலதானே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இதே காரியம் உபாகமும் 30வது அதிகாரம் 6வது வசனம் தெளிவாக, மிக நேர்த்தியாக, உன்னிப்பாக அதை கவனிங்கள், என்னோட ஃபாலோ பண்ணுங்க. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி, அதாவது
சாரி, அன்பு கூர்ந்து வாழும்படி, திரும்ப வாசிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து வாழும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. நீ அவரிலே அன்பு கூற முடியாது, நீ உன் பிடரியை கடினப்படுத்துகிற சுபாவம் உள்ளவன், நீ உன்னுடைய செவிகளை செவி சாய்க்காதபடி, அவருடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்காதபடி விலக்குகிறவன், நீ வணங்கா கழுத்துள்ளவன். ஆனால் உனக்கு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது விருத்த சேதனம் என்பது மாம்ச விருத்த சேதனம் அல்ல, நான் சொல்லும் விருத்த சேதனம் உன்னுடைய இருதயத்தின் விருத்த சேதனம். ஆனால் அதையும் நீ செய்ய முடியாது. தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவார். What an amazing promise it is. இந்த மாலை வேளையிலும் சுவிசேஷத்தின் நற்செய்தி அதுதான். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு அவரில் அன்பு கூற இயலாதவர்களால், அன்பு கூற வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளே இருக்கிறது, ஆனால் அன்பு கூற முடியாதவனாக ஒவ்வொரு நாளும் இப்படி நான் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இப்படிப்பட்ட அன்பை நான் அவருக்கு செலுத்துவதுதான் நியாயம். ஏனென்றால் அவர் அந்த அன்புக்கு பாத்திரர். அவர் தேவன், தேவனுக்குரிய கனம், தேவனுக்குரிய மகிமை, தேவனுக்குரிய அன்பு செலுத்தப்பட வேண்டும். ஆனால் காலையில கொஞ்சம் நேசிக்கிற மாதிரி இருக்குது, மத்தியானம் அன்பு குளிர்ந்து போய் விடுகிறத நான் ஃபீல் பண்றேன். ராத்திரியிலே அன்பற்ற நிலைமையிலே மற்ற அருமையான இன்னொரு காரியம், இந்த அன்பு என்கிற காரியம் இன்னொரு கான்டெக்ட்ல நம்ம பார்ப்போம். இது ரெண்டும் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின். தேவனை நேசிப்பது, இந்த புதிய ஏற்பாட்டிலே அநேக இடத்துல அன்பு என்று சொல்லப்படும் போது தேவனுடைய அன்பு, மனிதரிடத்தில் காண்பிக்கிற அன்பு, ரெண்டும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் என்று நான் சொல்லுவேன். சோ அருமையானவர்களே, சோ ராத்திரி படுக்கைக்கு செல்லும் போது தேவனை நான் நேசிக்கவில்லை, அதனாலதான் என்னுடைய சக விசுவாசிய, என்னுடைய ஆபீஸ்ல மற்றவங்களை நான் நேசிக்க முடியாம இப்படி நான் திட்டேன், என் மனைவியை நேசிக்க முடியாம திட்டேன், அல்லது அன்பற்ற ஆட்டிடியூட்ல நான் அவள்கிட்ட பேசினேன், அன்பற்ற ஆட்டிடியூட்ல என்னுடைய பிள்ளைகளோடு பரிமாறினேன். அப்படின்னா தேவ அன்பு இல்லாததுனாலதான் மனித அன்பும் இல்லாம போச்சு. இப்படி நான் அன்போடு வாழ்வதற்கு என்னுடைய இருதயத்தின் நுனி தோலை அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது எத்தனை அவசியம். திரும்ப திரும்ப செய்கிறது என்றல்ல, ஆனால் அப்படித்தான் ஒரு விதத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, let us come more nearer to the cross. இந்த சாயங்கால வேளையிலே அந்த விருத்த சேதனம் பண்ணுகிற தேவனிடத்திலே, அந்த விருத்த சேதனம் பண்ணுகிற அந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது என்றால், சிலுவையிலே தொங்குகிற அந்த கிறிஸ்து என்கிற அந்த தேவ மனிதரிடத்திலிருந்து, காட் மேன் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த இடத்திலிருந்து அந்த அன்பு, அந்த மகா பெரிய அன்பின் வல்லமையாக, பிரளயமாக, ஜல பிரளயமாக, அது அந்த ரத்தம் பீரிட்டு செல்கிற அந்த இடமாக இருந்தாலும் ஜல பிரளயம் போல பிரவாகித்து வருகிற அந்த 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 அன்பின் வெள்ளத்துக்கு முன்பதாக, அந்த அன்பின் ஆற்றினால் என்னை குளிப்பாட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி, அந்த அன்பினால், அந்த அன்பை நான் அந்த அன்பினுடைய வல்லமை, அந்த பிரவாகித்து வரும் அந்த வெள்ளத்தினுடைய வல்லமை, அது என்னை அது விருத்த சேதனை பண்ணி உமக்கு கீழ்ப்படிய பண்ண செய்யட்டும் ஆண்டவரே என்று அவருக்கு நேராக இந்த மாலை வேளையிலே நாம் வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம இழுத்து கொண்டு வந்து கல்வாரியின் மலையிலே நம்ம ஒவ்வொருவரையும் விடுவாராக. இப்படி உண்மையான அந்த விருத்த சேதனத்தை பெற்றவனுடைய புகழ்ச்சி மனிதராலே அல்ல, தேவனால் உண்டாகும் என்று பார்க்கிறோம். இப்போதல்ல, நாட் இன் திஸ் வேர்ல்ட், ஆனால்
அவன் அந்த அக்கறைக்கு போகும்போது, அந்த மரண யோர்தானை கடந்து அல்லது அவருடைய வருகைக்கு பின்பு அந்த நித்தியத்திலே நாம் போகும்போது, அப்படிப்பட்டவனுடைய உள்ளத்திலே விருத்த சேதனம் பெற்றவனுடைய அந்த புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அது தேவனிடத்திலிருந்து, அந்த கிறிஸ்துவனிடத்திலிருந்து அங்கே உண்டாகும் என்ற எதிர்பார்ப்பிலே, அந்த ஒரு நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த நம்பிக்கையிலே, அந்த உண்மையான அந்த உறுதிப்பாட்டிலே நம்மை காத்துக் கொள்வாராக.